கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா? பணம் வாங்கி கொடுக்கல அந்த வார்த்தை எழுதி சொல்லிட்டேன். போய் சொல்றேன் மேடம். யாருக்கிட்ட அப்படி போன் பேசுற, யாருக்கும் பேசாத. அதான் மேடம் கேட்டேன். இப்போ இவ்வளவு பேர் செங்கல் எடுத்து மண்டி இந்த பக்கம் உடச்சிட்டான் மேடம். அண்டே உடச்சுனா மேடம் என்ன ஜெயில தூக்கி போடுங்க மேடம். ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணேன். சரி பல அடிச்சு விட்டுறா. மேடம் நான் லவ் பண்ண கும்பலாம் எப்பவுமே சத்தியமா சொல்ற மாதிரி அவனுக்கு எனக்கு தப்பான உறவே இல்ல மேடம். இருந்தா இங்கே சாவர மாட்டேன். நீங்க எங்க அப்பா 2 கல்யாணம் பண்ணிருக்காரு. எங்க அப்பா 2 கல்யாணமா? போய் மேடம் சொல்றதுல அடிச்சுடு மேடம். நான் பார்க்க மாட்டேன் எந்த இடம்னு. என்கிட்ட இருக்கு நீ பணம் வாங்குனா நான் எப்படி கூட போறேன் உனக்கு என்னடா? தேவைக்கு நீ எது கொடுத்த பணம்? பணம் எதுக்கு கொடுத்த? வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். நகை அரை போடு மேடம். அப்பதான் வெளில இருந்து புதுசா ஒரு மாடல் எடுத்து நான் போட்டுருக்கேன். அதை இவன் பாத்துட்டான் மேடம். எனக்கு வச்சு கொடு, லோன் கட்டணும், எனக்கு வச்சு கொடு, இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான் மேடம். நான் வேற வழியில என்னடா பண்றதுன்னு சொல்லி மாசம் ஆக்குறவன் என்னடா பண்றது, இவன் விட்டுக்கிட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நகைய அம்மா நீ நல்லா ஏமாந்துருக்க மேடம். நீ ஏமாந்துருக்க. ஆமா மேடம். ஓகே, இப்ப என்னன்னா அவர் கட்டாயப்படுத்தி உங்க கூட வாழலாம் சொல்ல முடியாது மேடம். அவங்க வைஃப் என்கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்களே மேடம். 3 டைம் வாங்கிக்கிறாங்க மேடம். கேரளால வந்தாங்க மேடம் டைம். டிக்கெட் எடுக்க காசு நான் போட்டேன். முண்டைக்கு எவ்வளவு சில்லற பைசா சேர்த்து வச்சிருந்தேன் மேடம். நான் அத உடைச்சு இவன் காசு இல்லன்ட்டாங்க. இவங்க காசு எல்லாம் வாங்குறீங்க மேம்? காசு எல்லாம் நான் வாங்கல மேம். வாங்குனா எதுக்கு வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மேம்? காசு அவங்க வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி 10,000 5,000 வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 800 ரூபாய் லாட்ஜ்ல போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் ஃபுல்லா அங்க இருக்கணும். கேரளால இருந்தா கேரளா ஃபுல்லா லாட்ஜ்ல இருக்கணும். கள்ளக்குறிச்சி என் ஊருக்கு வந்தா அந்த ஊர் ஃபுல்லா அந்த லாட்ஜ்ல இருக்கணும். ஊருக்கு போக கூடாது. நீ தானே கூப்பிட்ட? நான் கூப்பிட்டனே சொல்லல. நான் கூப்பிட்டா நான் பணம் கொடுக்கறேன். யார் பணம் கொடுத்தா? நானா கொடுத்தேன் மேடம். நான் தான் மேடம் கொடுத்தேன். இவங்க கூப்பிட நான் வந்தனா மேடம். சொல்லுங்க. நீ ஒருத்துக்கு துப்பு இல்ல. லாட்ஜுக்கு நல்ல பிசினஸ் கொடுத்திருக்கீங்க. வெரி குட். சோத்துக்கு வழி இல்ல. அப்புறம் எங்க மேடம் நீ வேலைக்கு போக மாட்டே. உங்க காசு நீ கட்டல. அப்புறம் எதுக்கு நீ புடிச்சேன்னு சரி என்ன காரணத்துக்கு புடிச்சேன்? வேலைக்கு போற வெள்ளை வேலைக்கு போற நீ அந்த பாத்து நீ லாட்ஜ் கட்டு வா 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 சொல்லப்பட்ட நீ. எங்க அம்மாட்ட நான் கெஞ்சி கூத்தாடி. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? 10,000 போட்டு உனக்கு அது எடுத்து வாங்கட கொடுத்தேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நான் கூட வாயணும் மேடம். எனக்கு தான் சம்பாதிக்க துப்பு இல்லையே. எதுக்குமே துப்பு இல்லையே. எப்படி? ஒரு நிமிஷப்பா. எப்படி வாழ்வேன் அவரோட? அவருக்கு கட்டின பொண்டாட்டி இருக்காங்கல்ல. அப்ப என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க மேடம். என்ன பதில் வேணும்? என்ன பதில் வேணும்? என்ன பதில் சொல்லு? நீங்களே சொல்லுங்க. என்ன பதில் வேணும்? நான் உங்க கூட தான் மேடம் போவேன். அங்க போயிட்டு என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்ன மேடம்? அப்புறம் என்ன மேடம் பண்றது? ஒரு புள்ள பண்ண மாட்டான். அது தப்பு இல்ல. கட்டி குத்து வரங்க தூங்கிட்டு இருக்கல. தப்பு தான் மேடம். இல்ல சொல்ல மேடம். தப்பு தான் மேடம். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நான் சொல்றேன். உனக்கு ரைட் இருக்கோ இல்லையோ, உன் புள்ளைக்கு ரைட்ஸ் இருக்கு. புரியுதா? அந்த 3 பசங்களுக்கு என்ன இருக்கோ, இவர்கிட்ட சொத்து இருந்தாலும் இவர் என்ன பண்ணாலும் அதெல்லாம் உன் புள்ளைக்கு ரைட் இருக்கு. அதான் இல்லமே என் புள்ள தான். அந்த புள்ள எனக்கு பிறக்கலன்றா மேடம். அப்படிலாம் சொல்லுங்க. அப்படிதான் அது வரைக்கும் உனக்கு சட்டப்படி ரைட்ஸ் இருக்கு. ஆனா உனக்கு நிம்மதியா வாழணுமா இல்ல இப்படி கட்டி அழணுமா? நான் அவன் கூட வாழுவேன் மேடம். எப்படிமா வாழ்வேன்? மேடம் நான் சொல்றேன் மேடம் உண்மையா. அவன் பொண்டாட்டிக்கிட்ட சும்மா ஒரு வாரத்துல 5 இடு போயிடுவான் மேடம். நான் கெஞ்சி ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டேன் மேடம். கேட்டு பாருங்க. ஒரு வருஷம் அது ஒரு வயசு அது என் பிள்ளைக்கு நீ 1 ரூபா கொடுத்துருப்பியா சொல்லு? நினைச்சா நீ காசு போட்டு சொல்லுவீங்க. என்ன காசு ஒரு வாரத்துக்கு 5 நான் எப்படி மேடம்? புள்ளைய கட்டுக்க மாட்டான். ஒரு நாள் வேலை பார்த்து போயிடுறேன் மேடம். புள்ளைய கட்டுக்க மாட்டான். அது செட்டா சாவுட்டா கொடுத்து அனாதை கொண்டு விட்டுட்டா மேடம். 2 மாசம் கொண்டு விட்டுட்டா மேடம். புள்ளைய கேரளால கெஞ்சற மேடம். வாங்கி கொடு கெஞ்சற இரு. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் தானே. மூட்டு கம்னாரா மேடம். நான் கூப்பிட்டு மேடம் கேரளாக்கு இந்த வாக்காரி வந்து என் புள்ளி வாங்கி கொடுத்துரு. நீ எங்கேயும் போய் சாவிடா. என் புள்ளி மட்டும் வாங்கி கொடுத்தா நான் குச்சி வெட்டுறா மேடம். அந்த குச்சி அடிக்கிற மாதிரி வீட்டுல நாங்கள் வேலை செய்யறோம் மேடம். நான் வரவே மாட்டேன், வாங்க மாட்டேன். அந்த கோயிலை வாங்காத, அதை விட்டுரு, அது போட போகுது, அது நீ வாங்க கூடாதுன்னு சொல்லி குச்சி எடுத்து நான் அடி அடிக்கிறான் மேடம். கேட்டு பாருங்க மேடம் உண்மையா பொய்யானு. அதுக்கப்புறம் கையில வீட்டுல ஈட்டு போன மேடம். கல்ல குடிச்சு நானே வாங்கி கொடுத்தாங்க. ஈட்டு போன காலில் வீண்டு மேடம், கையில வீண்டு மேடம். தூக்கி நீ வெளியே போயிருமா? ஃபர்ஸ்ட் வைஃப் வந்திருக்காங்களா? அனுப்புங்க. உனக்கு என்ன வயசு? எனக்கு 26. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? லவ் மேரேஜ். 18 வயசு. என்னம்மா அது? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். எப்போ தெரியும் உனக்கு இந்த விஷயம்? இந்த விஷயம் வந்து எங்கள் நாத்தனாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க வீட்டில். அதனால் இவருக்கு ஃபோன் பண்ணி மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு டைம் அந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. நான் கால் பண்ணக்குள்ளே அவங்க எடுக்கலை. நான் அதோட விட்டுட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே சொன்னேன். நான் இந்த மாதிரி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்களாம், அவங்கக்கிட்ட போய் சொல்லுனே, அவங்கள நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு மட்டும் சொன்னேன்.
அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. திரும்பி இவங்க உடனே எங்களுக்கு கால் பண்ணி, நாங்கள் ஒரே இடத்துல வேலைக்கு போனாக்கா அவங்கள என்ன நான் வச்சிருக்கிறேன்னா, அவங்க வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதோட சரி அவங்கக்கிட்ட நான் பேசுறது விட்டுட்டு அதோட திரும்பி ஒரு டைம் இவங்க 2 பேரும் ஒன்றா வந்தாங்க கேரளாலேருந்து. பைக்கு டியூ கட்டணும், டியூவுக்கு வந்து பணம் கட்டணும், காசு கொடுத்துட்டு போ, என் சம்பளத்தெல்லாம் நீ தானே வாங்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இவங்க கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். அவங்க கையில நான் 1 ரூபாய் கூட வாங்கல. என் பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன் அவங்க கிட்ட நான் 1 ரூபாய் கூட வாங்கல. இவருக்கு தான் நான் வாங்கினேன். இவங்க கிட்ட வாங்கவே இல்லை. என் கடை முன்னாடி தான் வாங்கினேன். கேமரால கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த கடையில தான் அவங்க கிட்ட நான் வாங்கல. யாரோ நீ கொடுத்தியோ அவர் கொடுத்தியோ? இவரு தான் என்கிட்ட கொடுத்தாரு மேடம். நான் திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துடணும்னு சொன்னேன். கொடுத்துட்டு திரும்பி அவங்க கல்யாணத்தை கூட பார்க்கல, போயிட்டாருங்க. நான் சொன்ன கல்யாணம் பார்த்துட்டு போ, நீ அண்ணன் தானே, நீ பார்க்காம எப்படி போற அப்படின்னு. யாரு கல்யாணம் பண்ணாங்க? அவங்க தங்கச்சி சித்தி பசங்களுக்குங்க. சித்தி பசங்க பண்ணாங்களா? அண்ணனா இருந்தவர் இருக்கல. சித்தி பசங்க தான். ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணா தான் இருந்தோம் சின்ன வயசுல. ஓ, அவங்க சித்தி பசங்களா? இவங்க சித்தி பசங்க வந்து எல்லாம் கும்பலா தான் இருந்தோம் மேடம். நாங்க இவங்க 2 பேரும் எப்போ இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சாங்க அதுல இருந்து யாரும் பேசுறதில்ல பழகுறதில்ல. அதுக்கு நான் சொன்ன கண்டிஷனா நீ இருந்துதான் ஆகணும், அண்ணனும் முறையில நீ இருந்துதான் ஆகணும். இவங்க பேச்சு கேட்டு இவங்க கேரளா கிளம்பிட்டாங்க மேடம். அதுல இருந்து திரும்பி பசங்க வந்து எங்களை பாக்குறத விட்டுட்டாங்க. இவரு சம்பாரிச்சு எங்களுக்குன்னு 1 ரூபாய் எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. என் பிள்ளைங்க எல்லாமே இவங்க தம்பி இவங்க அக்கா தான் பார்த்தாங்க. நான் வேலைக்கு போய் இன்னமும் இவருக்கு தான் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன்னு. என் பிள்ளைங்களையும் நான் தான் பார்த்துக்கிறேன். திருச்சியில இருக்கிறேன். மாநகராட்சி வேலை செய்யறாங்க. பஸ் ஸ்டாண்டு கூட்டு வேலை செய்யறாங்க. இவங்க எங்க வீட்டுக்கு வருது இல்லைங்க மேடம். சும்மா போனு போட்டு அப்ப பார்த்தாலும் அவன் அங்கதான் இருக்கிறான் அங்கதான் இருக்கிறான். அங்க கீரங்களை கூட மேடம் ஒரு நிமிஷம் மேடம் அவங்க பேசினா சொல்லுங்க. இவங்க போன் பண்ணி எல்லாம் படத்துல பண்ணுவாங்க மேடம். லாஸ்ட்ல புருஷன் அவங்க பக்கம் ஈத்துக்குவாங்க. என் பக்கம் 1 வருஷம் விடல மேடம். இவங்க பேச்சு கேட்டு விடுவாங்க. அவதான் பொண்டாட்டி இருக்குது மேடம். என் புள்ளைக்கு 100 ரூபாய் கொடுக்க மேடம். 3 புள்ளைக்கு சம்பாதிச்சு நீ கொடுக்குற. நீ பேசக்கூடாது. அவதான் பேச. என் புள்ளைக்கு என்ன மேடம் நீ 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன்டா மேடம். அவ ஆல்ரெடி முதல் மனைவி. அவ இருக்கும்போது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க மேடம். என்ன வழி? அவள்கிட்ட கேட்டுட்டா நீ புருஷன் லவ் பண்ண மேடம். இப்போ கூட சம்பாதிச்சு மேடம் அவட்ட கேக்கல, நீ ஆச்சு ஆச்சு. இப்ப கூட சம்பாரிச்சு இவரோட அக்கவுண்ட்ல போடு மேடம். பேசாம இருக்க. இப்ப கூட சம்பாரிச்சு என் அக்கவுண்ட்ல காசுல இவர்தா செலவு பண்றாரு. ஏன் குடுக்குற? அவர் நம்பிக்கையா பாத்துக்கறா புள்ளிங்க அப்படினு குடுக்குறோம் நாங்க. நீ சம்பாதிக்காத நீ உனக்கு கேரளாக்கு போனா கூட வேலைக்கு போனா கூட போட இப்படி பண்ற. எதுக்கு பொண்டாட்டின்னு இருந்து காசு வாங்குறீங்க? லோன் கட்டிட்டு இருக்கறேன் மேம். லோன் கட்டனதா ஊருக்கு பைக் கேட்டாரு மேடம். பைக் எடுத்து கொடுத்தேன். செல்லு கேட்டாரு. செல்லு எடுத்து கொடுத்தேன். இந்த எதுக்குமா பைக் செல் எல்லாம்? எனக்கு வேலைக்கு போ கஷ்டமா இருக்கு. இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் அவளே அப்ப ஏமாத்தனல காசு பண்ண புடுங்கணும்ல. அதுதான் பைக் பந்தாவா செல்லு பந்தாவா வேணும்ல. அப்புறம் வீட்டோட தான் இருப்பாங்க. அத பார்த்து அவங்க வந்து மேடம் நான் வந்தனா மேடம். இவங்க ஏன் வந்தாங்க மேடம்? ஏன் பந்த பார்த்து இவங்க வந்தாங்க. டியூ கட்ட முடியல. ஒண்ணும் கட்ட முடியல. எந்த சாதாரணமே கிடையாது மேடம். என்னால எந்த சாதாரணமும் நடக்கல. பைக்குக்கு என்னால கார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. செல்லுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. சரிம்மா கொஞ்சம் பொறுமையா இரு. இவங்க கிட்ட நான் காசு வாங்கல மேடம். இவங்க நகை நான் பார்க்கல மேடம். கேரளால யார்கிட்ட கேட்டாலும் யார போற சைடு மடற எடுத்து வித்துட்டாங்க மேடம். தெரியாது எனக்கு. ஓய் என்ன கேளு நான் சொல்றேன். இவங்க 2 பேர் தான் பொருள் எல்லாம் வாங்கி இருக்காங்க. என்ன பண்ணாங்க இவங்க தான். அவங்க இல்ல மேடம். இவங்க வித்தாங்க. இவங்களால எனக்கு தான் 5 லட்சம் கடமா இருக்கறேன். நான் தான் லோன் கட்டிட்டு இருக்கறேன். இவங்க 2 பேரால தான் நான் 5 லட்சம் கடகாரியா இருக்கறேன். எதுக்கு அவங்களுக்கு சேர்த்துக்கற? இவங்க 2 பேர் தான் மேடம். இவங்களுக்கு தான் பைக் வாங்கி கொடுத்தேன். இவர் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்களாம். நான் பணம் கொடுக்கறேன். சொல்லுங்களா மேடம் வேலைக்கு போக. நான் பணம் தரேன். சாட்சி கால் இருக்கு மேடம். நான் எப்படி மேடம் அம்மா நான் காம இருப்பேன் அலறா வேலைக்கு போறேன் கூட இருந்து. இவங்க அண்ணன் இருக்காங்க மேடம் கேரளால. மேடம் அநியாயமா பேசுறாங்க மேடம். பொய் கேரளால இவங்க அண்ணன் இருக்காங்க. அவர் வந்து உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பழி எல்லாம் அவங்க மேல. இல்ல மேடம் இவங்க அண்ணன் இருக்காங்க. போன் பண்ணி நான் இங்க தான் உட்கார்ந்து இருக்கறேன். நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்றாங்க. இவங்களை தேடி நானே போனேன். படத்துக்குள்ள கச்சரா பஸ்ல 2000 தீபாவளிக்கு கூட்டு போறாங்க வர சொன்னாங்க. நான் போயிருந்தேன். அப்ப இந்த இது வந்திருந்தப்ப 2000 பணம் கொடுத்த மேடம். இல்லன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேடம். ஃபர்ஸ்ட் 2000 கொடுத்தா இவ்வளவு பேர் கேக்கு மேடம். கிரீம் கேக்கு 7 ரூபாய் மேடம். அவ்வளவு கேக்கு தின்ற பாட்டா எல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு போன மேடம். 2வது டைம் நகை வச்சு பணம் கொடுத்து மேடம். 3வது டைம் கேரளாக்கு வந்தா மேடம். செல்வி இரு ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சறேன். நீ அதுக்கு அப்புறம் நீ பேசுறா மூட்டி கம்னாடா மேடம்.
இங்க பாருங்க 1000 மேடம் இவ்வளவு சொல்ற காசு மேடம் அந்த பொண்ணுக்கே தெரியும் மேடம் இவ்வளவு சொல்ற காசு சேர்த்து வச்சிருந்தேன் அது நாங்க அலையிறோம் கேரளா ஃபுல்லா சேஞ்ச் இது மாத்துறதுக்கு ஊருக்கு போறாங்க அன்னைக்கு கையில ஒரு காசு இல்ல நீ சொன்ன என்கிட்ட நீ மேடம் அது எதுக்கோசம்னாக்கா அங்கத்துல இருந்து எனக்கு துரத்து விடணுமா நான் வந்து உங்களுக்கு போன் எடுக்கல மேடம் ஒரு வாரம் போன் அடிக்கிறேன் இவர் எடுக்கல நான் இவங்க மாமாவை கேட்டுட்டு அட்ரஸ் கேட்டு நான் போறேன் அந்த இடத்துக்கு அட்ரஸ் கேட்டு போறேன் அவ எதுக்கு அங்க வச்சிருக்கிற ஏன் அவளை வச்சிருக்கிற அப்படின்னு இவங்க அண்ணன் கிட்ட சொல்லி இவங்க சண்டை பிடிச்சுக்கிறாங்க ரோட்லயே அடிச்சுக்கிறாங்க 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க பெல்ட் எடுத்து அப்பதான் பெல்ட் எடுத்து உங்களை அடிச்சுக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு நான் போறேன் இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன கொலை பண்ணாலும் பாக்குறப்ப நிப்பாங்க ஆமா வீட்ல திருச்சி கேட்டு நான் தேடிட்டு போயிக்கிறேன் அந்த வீட்ல இங்க எதுக்கு நீ வந்த ஆமா மேடம் என் வீட்டுக்கு வந்தா நான் கேட்பேன் தானே நான் வாடகை கொடுக்குறேன் அந்த பச்சை குழந்தை மாதிரி தூக்கிட்டு நான் போக மாதிரி இங்க எதுக்கு அந்த ஹோட்டல்ல விடுவிடு ஒரு நாள் மெத்த மேல பட்டுக்கணும் மேடம் 2 பேரும் உள்ள தூக்குறாங்க மேடம் இவங்க என் குழந்தை நான் 10 மாசம் பெத்த குழந்தை நானே புள்ளியா எப்படி குத்துவாங்க மேடம் உள்ள வந்து இவன் கூப்பிடாத மேடம் இவன் கூப்பிடாத மேடம் நானும் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க மேம் 12 மணிக்கு வந்து கொச்சவா வெளிய திட்டிட்டு இருந்தாங்க உள்ள எதுக்கு வரதுல இவ்வளவு பெல்ட் மேடம் இவ்வளவு பெல்ட் மேடம் எடுத்து திறந்து திருச்சி அதிகாரம் மேடம்ன்றா இங்க எதுக்கு நீ வந்த ஒரு கத்தி எடுத்து நான் சரி கம்முனு பக்கத்துல இருக்கிறவங்க ஃபேமிலி மேடம் இவங்க வந்து அசிங்கமா பேசுனா அப்புறம் நான் எப்படி மேடம் போய் மேடம் அபாடமான போய் நான் பேசவே இல்லை மேடம் நான் வல்லோன்னு கத்துவேன் மேடம் பேசல சொன்னா நானே நம்ப மாட்டேன் வீட்டு ஓனர் அம்மா கேக்குறாங்க யாரு அவங்க அப்படி வந்து கத்துறாங்க புருஷன் எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காரு தெரியுமா உனக்கு அதெல்லாம் நான் இல்ல அதெல்லாம் இது மறைஞ்சு போயிடு மேடம் உங்களுக்கு புருஷனை மட்டும் நல்லவங்க வல்லவங்க தங்கன்னு சொல்லி பேசுறாங்க மேடம் அப்ப எனக்கு வாழ்க்கை வழி சொல்லுங்க மேடம் புருஷனை அதாவது நான் கேட்கறது லாஸ்ட் கேள்வி இல்ல நான் போய் சாவர மாட்டேன் நானே புருஷன் சாவறேன் இவன் தான் காரணம் சரி உனக்கு இங்க பாரு நான் சாவர மாட்டேன் நானே புள்ளியா செல்வி இப்படிலாம் ஊர்ல போய் அசிங்க வீட்டுல படத்தோட செத்துற மேடம் இவன் தான் மேடம் காரணம் இவனுக்கு தூக்கி ஜெயிலுக்கு கொடுங்க ஆயுசுக்கும் வெளியில வரக்கூடாது செத்தா இவன் தான் காரணம் இன்னைக்கு சொல்றேன் நானு இவன் தான் காரணம் சாவுக்கு இவன் தான் காரணம் சொல்லிட்டு போற மாதிரி நானு அப்படியெல்லாம் சொன்னாலும் அவனை தூக்கி போட மாட்டாங்க இவனை கூட சாவடிச்சிட மேடம் என்னவன் அந்த மாதிரி ஆள் தான் மேடம் இவன் ஆமா என் வீட்டுக்கே வந்து கத்தி வச்சு என் புள்ளி என் புருஷனை கொல்ல நீங்க ஐயோ 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 பொய் மேடம் பொய் மேடம் சத்தியமா எப்படி மேடம் நான் கொல்லுவேன் நீ கொஞ்சம் வாயை மூடுற எப்படி மேடம் பொய் சொல்றாங்க மேடம் நீ கொஞ்சம் வாயை மூடு இவங்க சொல்லி இங்க சென்னைக்கு வந்திருந்தேன் நான் இவரை பாக்குறதுக்கு எங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு என்னன்னு சொல்றாங்க நீ கூட என் புள்ளைக்கு கை பேசு ஏன்னா இவங்கள வெளியே கூப்பிடுங்கம்மா ப்ளீஸ் பச்சை புள்ளியா இவங்கள வெளியே கூப்பிடுங்க நான் கொஞ்சம் நேரமாச்சு எடுத்துறேம்மா உன் பிள்ளை வாயை மூடுறியா இல்லையா சரி மேடம் நீங்க பேசுங்க மேடம் நான் விட மாட்டேன் நானும் கொஞ்சம் நேரம் ஆச்சு பாக்குறேன் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லுறது சொல்லுமா இவங்க சொந்தக்காரங்க கிட்டே நான் வேணா பணம் தரேன் அவங்க கையும் காலையும் உடச்சு கிடாசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓனரும் இருக்கிறாங்க ஓனர் அம்மாவும் இருக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்க இதே சென்னை எல்லாம் யோசிச்சிருக்கணும் இந்த மாதிரி போய் பண்ணும்போது அது ஈஸி கிடையாது ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே பண்ணலாமா அமைதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அமைதியா இருந்ததுனால தான் நீங்க அவங்கள நல்லா ஏமாத்தினீங்க நான் ஏமாத்தல மேம் நானும் செலவு பண்ணேன் மேம் நானும் என்ன செலவு செலவு பண்ண காசு இப்ப என்ன சொன்னேன் நான் உங்ககிட்ட மேடம் என்ன செலவு பண்ண கேளு மேடம் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் மேடம் பேசுங்க மேடம் பொய் மட்டும் சொன்னா எனக்கு வெறி வந்துரும் 800 பார்த்தா போதும் 800 பார்த்தா உனக்கு வந்துருங்க ஆமா உங்க பாட்டு நினைச்சேன் காசு பீத்துட்டாங்க என்ன நினைச்சேன் நீ சரி காசு வாங்கி எங்க கொடுத்தேன் காசு வாங்கி எங்க கொடுத்தேன் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேனா நான் அவங்களை வெளியே அனுப்பு மேடம் நீங்க நீ பொறுத்து மேடம் நான் உங்களுக்கு சும்மா நான் விட மாட்டேன் மேடம் சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன் மேடம் உங்களை எந்த பக்கம் உட்காரு என்ன அநியாயம் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணுக்கு 2 பேரும் ஏமாத்திருக்கேன் இந்த பொண்ணை ஏமாத்திருக்கு அவளே ஏமாத்திருக்கு நான் ஏமாத்தல இவங்கள கூட ஏமாத்தல தெரியுமே அவங்களே நான் ஏமாத்தல இல்ல அவங்களே வந்தாங்க சொல்லி பார்த்தா கேட்கல ராவடி பண்ணாங்க சொல்லி பார்த்தா கேட்கலன்னா நீங்க என்ன பொம்மையா ஆட்டுறதுக்கு என்னப்பா இது தப்பு பண்ணிட்டீங்க இப்ப எப்படி சமாளிக்க போறீங்க இப்ப எப்படி சமாளிக்க போறீங்க சமாளிக்கலாம்னு பார்த்தோமே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா கூட சமாளிக்க நம்ம எதுலயும் பேச விட மாட்டாங்க ஒரு இப்படி பார்த்து சொந்த பந்தத்தை கூட யாரும் சிரிக்க எங்க சின்னம்மா கிட்ட போனா சின்னம்மா வச்சிருக்கா அக்காட்ட பேசினா அக்கா வச்சிருக்கா யார்கிட்ட என் ஃப்ரெண்டு பொண்டாட்டின்னு கூட பார்த்து பேசக்கூடாது பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அவன் இந்த தப்பு பண்ணிருந்தா நீ ஏத்துப்பியா நீ ஊருக்கு போயிட்ட அவளும் அந்த மாதிரி வேலை செய்யறத எடுத்து தப்பு பண்ண நீ ஏத்துப்பியா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதனாலதான் ஏன் நீங்க ஆம்பளைங்கல்ல கூட பழகி இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்ப அவ்வளவு நம்பிக்கை பொண்டாட்டி மேல அப்ப அந்த கற்பு உனக்குன்னு தான் இருக்கு ஆணுக்கு இருக்குல்ல அந்த பொண்ணை பாரு உங்க வீட்டுல யாரும் இல்லையம்மா அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா லவ் பண்ணதுனால இப்போ எப்படி இது சமாளிக்க போறேன் தெரியல மேம் கூட்டு வந்தாலும் சண்டை பிடிக்கிறாங்க
கொஞ்ச நேரம் ஃபோனில் பேசினா கூட கொச்ச திட்டுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒரு மேஸ்திரி ஃபோன் பண்ணி ஆளுங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு, அது வாங்கி கொடுன்னு ஜிபேல காசு போட்டால் அந்த ஜிபே கூட பண்ண விடாத அளவுக்கு ஃபோன் பண்ணேன். யார்கிட்ட பேசுகிறேன்? ஓனர்கிட்ட பேசுகிறேன். எவ்வளோ வச்சிருக்கு அவள்கிட்ட தான் பேசுனேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? அவங்க எங்களுக்கு தேவையில்லை. இவர் வேணும் மேடம். எனக்கு திருச்சி பக்கமாக இருந்துச்சு, அந்த வந்து பார்த்தாரு. 2 வாரத்துக்கு ஒரு டைம் வந்தாரு. இப்போ என் பொண்ணு முடியாம கிடக்குறா, இங்க வந்துட்டாருன்ட்டு. எந்த பொண்ணு? இப்போ 3வது பொண்ணு. வாயாலையும் வயிற்றாலையும் போகுது. வா பார்த்துட்டு போ அப்படின்னா இங்க வர சொல்லிக்கிறாங்க, நீ கிளம்பி வா அப்படின்னாரு. குழந்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்ல, தூக்கிட்டு வரல, அம்மா பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு வந்துக்கிறேன். 2 ஆம்பளை புள்ள, ஒரு பொண்ணா? 2 பொண்ணு ஒரு பையன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. அவ குழந்தைய நான் சாவடிக்கிறேன்னு சொல்றேன் மேடம். வாய்க்கு சாமி, எல்லா குழந்தையும் நான் தான் பார்த்தேன். இவர் யாரு 1 ரூபா கூட அவருக்குன்னு எங்களுக்குன்னு கையா எடுத்துக்கல. எங்க நாத்தனா பார்த்தாங்க, எங்க கொழுந்தனார் பார்த்தாரு. இவருக்கு நாங்க தான் காசே போட்டுடுவோம். சென்னையில மெட்ராஸ்ல எங்க வேலை செஞ்சாலுமே எப்பயுமே பப்ஜி தாத்தா இருந்தாரு. எப்படி போய் அங்க விழுந்தாருன்னு எங்களுக்கே தெரியாது. அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கோசரம் நாங்க இந்தாண்ட இது பண்ணிட்டு இருந்தோம். இவர் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு. ஒரு சின்ன பையனெல்லாம் கிடையாது இல்லம்மா. அந்த பொண்ணையும் ஃபுல்லா நீங்க வந்து ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க இவருக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க வெறும் காசுன்னு இது பண்ணி விட்டாங்க மேடம். அவங்க அண்ணன் கூட அதான் சொல்றாங்க, ஃபோன் அடிச்சா போதும்மா, கூப்பிட்டு போய் விடணுமா, கூப்பிட்டு வந்து வேலை மேல விடணுமா அந்த மேடம். நான் காசு போட்டு எடுத்து கொடுத்த பைக்கில் தான் சுற்றுவாங்களாம். கேரளா எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு, அங்கதெல்லாம் பைக்ல தான் கூப்பிட்டு வரணுமா, பஸ்லலாம் வரமாட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணுறதா இருக்கு? எனக்கு ஒன்றுமே தெரியலங்க என்ன பண்ணுறது எனக்கு. அதனால தான் இங்கே அவங்க கூப்பிட்டாங்க. அதனால் எத்தனை இடத்துல கேரளாவில் கேஸ் கொடுத்தாங்க, போய் பேசிட்டேன். இவங்க கேஸ் கொடுக்குறதெல்லாம் பேசுது மேடம். இப்போ கேஸ் கொடுத்துட்டாங்களா, எண்ணி போனா ஒரு 20 நாள் கம்முன்னு இருப்பாங்க. திரும்பியுமே இதே மாதிரி தான் பண்றாங்க. வந்துருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. என் வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க, என் வேலை மேல வந்து பிரச்சனை பண்றாங்க. ஃபோனு யாரும் அர்ஜென்ட் ஃபோன் பண்றாங்க, பாப்பா படிக்குது, இந்த இடத்துல எதனா ஒன்று ஆயிடுச்சு, இவருக்கே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னு புது நம்பர் வந்துச்சுன்னா அலோன்னா போதும் ரொம்ப கொச்சா பேசுறாங்க மேடம். யாரு பேசுறாங்க என்னன்னெல்லாம் பார்க்கறது இல்லை, ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. நான் பேசி பார்க்குறேன் அந்த அம்மாட்ட. ட்ரை பண்ணும். செல்வி, இப்போ நான் பேச போகிறது இதுக்கு சொல்யூஷன். சொல்லுங்க மேடம். ஓகே, இல்லைன்னா நீ சும்மா போலீஸ் ஸ்டேஷனாக அலைஞ்சிட்டு இருப்ப, அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, அவரும் அங்கே இங்கேயும் தெரிச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீ வந்து அடாவடித்தனம் பண்ணியானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் எந்திரிச்சு போயிடுவேன். இப்போ நீ சொல்கிறல்ல அவன் வரல, பிரசவத்துக்கு வரல, அதுக்கு காரணம் என்னன்னா நீ 2ஆம் தரம், அதுவும் முறைப்படி கல்யாணம் பண்ணாமல் நீ வந்து அவங்க கூட ஒரு தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்க. அது நீங்க 2 பேரும் பண்ண தவறு. இதுல அந்த பொண்ணோட மிஸ்டேக் கிடையாது. எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் அவ என்ன பண்றாளோ, பொண்டாட்டி இருந்தாலும் மேடம் என்கிட்ட படம் ஈரமா வெக்கமா இல்ல மேடம் வாங்குறதுக்கு. அவளை பத்தி ஏதாவது சொல்லுங்க மேடம். அப்ப நீ பணம் கொடுத்து அவனை வாங்கினியா? அவதான் மேடம் கூடி கொடுத்தா. நான் கொடுத்து வாங்கல மேடம். எதுக்கு நீ அவளுக்கு பணம் கொடுத்த? அவங்க ஏன் மேடம் கேட்டாங்க என்கிட்ட? நீ எதுக்கு கொடுத்த? அவங்க கேட்டாங்க, அவங்க தப்பானவங்கன்னே வச்சுப்போம். நீ ஏன் கொடுத்த? நான் எங்க மேடம் கொடுக்க மாட்டேன் தான் மேடம் சொன்னாங்க. அப்ப வாய் மூடு. இந்த ஆள் பண்ண வாய் மூடு. சும்மா அவளை குறை சொல்லாது. எனக்கு ஒரு முடிவு தெரியணும் மேடம். என்ன முடிவு? எனக்கு சொல்லிச்சு நீங்க பண்ணுங்க மேடம். என்ன முடிவு? எனக்கு ஏதாச்சும் எனக்கு அவன் கூட நான் வாழல மேடம். அது எப்படி அந்த பொண்ணு எப்படி விடுவா? நான் கூட தான் மேடம் இருப்பேன். எப்படி இது இருக்க முடியும்? என் புள்ளிக்கு ஒரு வயசு சொல்லுங்க மேடம். அவன் எப்படி உங்கூட இருப்பான்? அவ தான் கட்டின பொண்டாட்டி, எப்படி உங்கூட இருப்பான்? தெரிந்து மேடம், கட்டின பொண்டாட்டி தான் மேடம், இல்லன்னு சொல்ல மேடம். அப்ப என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க மேடம். யார்கிட்ட பதில் கேக்குற? அவங்க தான் மேடம் கேட்கணும். எப்படி கேட்ப? எப்படின்னா நான் அப்படிதான் மேடம் என் வாழ்க்கைக்கு பதில் சொல்றா. நீயே சொல்லு பாப்போம். நீயே சொல்ற பாப்போம். எனக்கு தான் சொல்ல தெரியாது. யார் நீ பச்சை புள்ளியா? சொல்லு. அம்மா ஒரு நாளைக்கு நல்லா புள்ளிக்கு என்ன வலி? ஒரு நாளைக்கு நல்லா பேச மத்தியானம் சண்டை பிடிப்பா. இப்படி எப்படி ஒண்ணு மாதிரி சும்மா அங்கேயே போயிட்டு இருப்ப? நீ எவ்வளவு சும்மா இருப்பா? 1000 நாள் பச்சை பொண்டாட்டி இருந்தாலும் நாம கேவலம் உனக்கு. நான் ரோட்ல நான் குறத்தையா? கேவலமா என்ன கேவலமா? அப்புறம் பாரா மேடம், குறத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தப்பு சொல்றேன் பாரு மேடம். தப்பு சொல்லு. நான் உனக்கு அவ்வளவு கேவலமா? எப்படி பாத்துட்டு தெரியுமா இல்லையா? எப்படி பாத்துட்டு? நகை நட்டும் ஒரு பூவுக்கு புண்ணியமா, நல்ல பொட்டுக்கு ஒரு சேலைக்கு புண்ணியமா. நீ நினைச்சு சூவு 2000 வாங்கி கொடுத்து வாங்கி தருவா, சட்டை விதமா பேண்ட் விதமா வாங்கி போட்டுருப்ப என்கிட்ட. நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க.
நீ நல்லா இருக்குன்னு நினைச்சியா? சொல்லலையா? நீ நல்லா இருக்குன்னு நினைச்ச நீ? இப்ப கூட ஒரு நாள் தான் இந்த வாழ்க்கை, கொஞ்ச நாள் தான் பாரு. நீ நல்லாவே இருக்க மாட்டே. என்னோட பாவத்தை சும்மா கட்டின பொண்டாட்டி உட்கார்ந்து பேசாம இருக்கா, நீ என்ன பேச்சு பேசுற? அவங்க 2 பேரும் ஒண்ணா செஞ்சாங்க மேடம். நான் தான் தனியா நான் பாதில கட்டு மேடம். ஜாகிரதையா இருக்கணும். புருஷன் அது கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி லாட்ஜ்ல போய் தங்கறது, புள்ள பெத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டுனா நாளைக்கு கட்டினவன்னு தெரிஞ்சா ஆல்ரெடி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னா இதுதான் நிலைமை. எனக்கு ஒரு வயசு சொல்றா, நான் மேடத்துக்கு மேடம் சாரி மேடம் மன்னிச்சிரு மேடம், எனக்கு ஒரு வயசு இல்லை. என்கிட்ட வழி சொல்லனா நேரா என்கிட்ட வந்து கேட்டுக்கலாமே, எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட தான் வந்து செங்கல்ல மண்டி உடைச்சிட்டியே, வரவன பண்ணிட்டியே. திருச்சிக்கு வந்தேன் கேட் அந்த பொண்ணு முன்னாடி வச்சிட்டு இருக்கானு சொன்னானே, ஒரு நாள் போற மேடம். அந்த பொண்ணு வச்சிட்டு இருக்க அடிக்குற மாதிரி ரோட்ல தொரத்தோட அடிக்குற மாதிரி ரோட்ல. அந்த நேரத்துல நைட் 12 மணி மேடம். என் புள்ளி அண்ணே மேடம் வீட்ல சேர்த்துக்கவே இல்லை மேடம். நான் சொன்னா கேப்பியா? சொல்லு மேடம். உன்னோட வாழ்க்கை நீ பாத்துக்கோ, வேலைக்கு போ. இல்ல மேடம், எங்க வேணா வேலைக்கு போ, உன் வாழ்க்கை இல்ல மேடம். என்ன மன்னிச்சிரு மேடம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க மேடம், நான் கூட மேடம் வாழ்வேன். என் புள்ளிக்கு ஒரு வயசு இல்லை மேடம், அவ்வளவுதான் மேடம். நீங்க நீங்க சாவு கூட அடிக்க மாட்டேன், நான் கூட இருப்பேன். அவங்க கூட வாழ முடியாது. இல்ல மேடம், எப்படி வாழ்வாங்க மேடம்? அது அவன் அன்னைக்கு நினைச்சிருக்கணும். எப்படி அவனுக்கு பொண்டாட்டி இருக்கா? அதான் மேடம் அன்னைக்கு நினைச்சிருக்கேன் மேடம். இவன் பொண்டாட்டி இருக்கே புள்ளருக்கு நினைச்சிருக்கணும். இவன் அடுத்து பொண்ணு வாழ்க்கை எங்க எடுக்கிறான்? நான் அவனை விட்டு போக மாட்டேன் மேடம். நான் எப்படி முடியாதேம்மா? அவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பேரும் உள்ள போகணும். பரவாயில்ல போறேன் மேடம். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. நீ கேஸ் கொடு. நான் கேஸ் கொடுக்குறேன்னா இவருதான் வேணாம், பாவம் பாவம் அப்படின்னு. என்ன பாவம்? எனக்கு ஒண்ணு யாரும் பாவம் பார்க்க தேவையில்ல. நீ கேஸ் கொடு. யாவாகிட்ட பணம் ஹெல்ப் பண்றோம். யாங்கிட்ட பணம் வாங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். அவனுக்கு உள்ள போடுங்க மாட்டேன். நான் போற மாட்டேன் ஜெயிலுக்கு. ஆனா அவன் வெளிய விட கூடாது. நீங்க கேஸ் போடுங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட். சந்தோஷமா இருக்க மாட்டான், இடுக்கே விட மாட்டேன் நானு. என் வாழ்க்கை எடுத்து நீ சந்தோஷமா இருப்பியா? ஊரா போயிட்டு என்ன சொல்றாங்க மேடம் இவங்க? நீ இல்ல எனக்கு வேற பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க மேடம். அந்த பேஸ்புக்ல நிறைய பொண்ணுங்களை மெசேஜ் பண்றாங்க மேடம் இவங்க. அந்த மாதிரி இது மேடம், அது ஜென்ம மேடம். அது சித்தின்னு பார்க்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சின்னு பார்க்க மாட்டாங்க. என்ன வேண்டாம் வர மாட்டேன். இப்போ உன்னோட வாழ்க்கை பாத்துக்கணுமா வேண்டாமா? நான் அவங்க கூட தான் மேடம் வாழுவேன். அவன் வாழறதுக்கு உங்க கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்ல. மாட்டேன் மேடம். எங்க போ? அப்ப என்ன பண்ணுவ? நான் வாழ மாட்டேன் மேடம். நீ என்னப்பா பண்ண போற? அவங்க கூட இருக்க முடியாது, நிம்மதியாவே இருக்கும். ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கும். இல்ல மேடம், நான் கூட மேடம் இருப்பான். இல்ல எனக்கு ஒரு வயசு சொல்லிட்டு மேடம். அவனே கூட ஒரு நாள் ஒருத்தர் எத்தனை நாள் மேம் கூட இருந்துட்டு இருப்பான். சும்மாலாம் இருக்க கூடாது. அவங்க எப்ப பார்த்தாலும் தொட்டுக்கிட்டே இருக்கணும். 10 நாள் இருந்தாலும் 10 நாள் தொட்டிட்டே தான் இருக்கணும். இல்ல மேடம், அப்படிலாம் சும்மா மேடம் அநியாயமா போய் மேடம். நீங்க நம்பலாம் நம்புங்க இதான் மேம். ஏப்பா பொண்டாட்டி இருக்கும்போது நீ இன்னொருத்தரோட வாழ முடியாது, அதுதான் சட்டம் சொல்லுறது. ஆனா அந்த குழந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ குழந்தைக்கு என்ன வழி? நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டு நான் குழந்தைய பாத்துறேன், நீ பாத்துக்கோ. அதுக்கு என்னவோ நல்லதுக்கு கெட்டது வந்தா நானும் பாத்து. இல்ல மேடம், ஒரு வருஷமா ஒரு கூட கொடுக்கல மேடம். அந்த பொம்பளை சொன்னா மேடம் அவங்க கேக்குறாங்க. கடத்த அடிச்சிட்டு மேடம் என் பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு டெலிவரி பார்த்ததெல்லாம் சின்ன நாத்தனாவும் இவங்க ஆயா வந்து பேசுறாங்க மேடம். இவரெல்லாம் வந்து நிக்கவே இல்லை. இந்த மேடம் போய் நின்னாங்க குழந்தைக்கு. என் பெரிய நாத்தனாங்க நான் ஃபோன் பண்ணி தரேன் கேட்டுக்குங்க. நான் ஒத்துக்கிறேன் மேடம், இல்லன்னு சொல்ல மேடம். ஃபர்ஸ்ட் தரனா இருக்கட்டுமே, நான் ஒத்துக்கிறேன் மேடம். எங்களுக்கு மட்டும் ஒரு ரூபாய் கூட அவர் கொடுக்கல. அதான் மேடம் தாங்க முடியல நாளைங்க வந்து. நீங்க 2 பேரும் ஆடின ஆட்டத்துல அவ தான் பாதிக்கப்பட்டிருக்கா. நீ இவ்ளோ பேசுற, அவ பேசாம உட்கார்ந்துருக்கா. எனக்கு வயசு கல்யாணம் அவளன்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆச்சுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட. அப்பயே அவன் தான் வேணும்னு யாருமே சொல்ல மேடம். சொல்லிக்கிறாங்க. எங்க தலையிட்ட ஒருத்தன் பணம் கொடுத்து போனுங்க தலையிட்ட மேடம். சொல்லுங்க இப்ப என்ன பண்ண போற? எனக்கு அவன் கூட நான் வாழணும் மேடம். அது அவன் வந்தா வாழ்ந்துக்கோ, அவன் வாழறேன்னு சொன்னா வாழ்ந்துக்கோ. நான் அவன் கூட தான் மேடம் இருப்பேன். நீ சொன்னா முடிவு பண்ணா பட்டாதே, அவன் முடிவு பண்ணோம்ல. அவளுக்கு அவ ஒத்துக்கணும். என்னடா சொல்ற? என்னால ஒத்துக்க முடியாது. எப்ப மனுச்சே? உண்மையை மட்டும் சொல்ல. மனுச்சே சரி இரு. என்கிட்ட பேசாதே. சரி என்ன நீ மனுச்சு இல்ல? என்ன எப்ப நல்லா பாத்துட்டு இருக்கறியா? என் புள்ளிக்கு ஒரு ரூபா கொடுத்துறியா? பேச விடுறியா? என்ன சொல்றியா? வாழ்க்கை வழி சொல்லு. வாழ்க்கை வழி சொல்லு. என்னால முடியாது. ஏன் முடியாது? பேச விடுறியா முதல்ல? சரி பேசு. என்ன பேசுற? எப்ப மனுச்சே? என்ன மனுச்சே? எத்தனை வாட்டி மன்னிச்சு உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு, நான் சொல்றேன். என்ன உண்மையை சொல்லணும்? எத்தனை வாட்டி என்ன நான் சொல்லிருக்கேன்? எத்தனை வாட்டி கேஸ் கொடுத்தேன்? நீ பண்றதுல நீ நியாயமா? நீ பண்றது நியாயமா? சொல்லு. நீ பண்றது நியாயமா? என் போன் பிஸியா இருந்தா பொம்பளை மட்டும் தான் பேசுறேன். அங்கே நீ போற, அங்கே தான் காசு குடுக்குற 3 பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு? கேட்டா எனக்கு பிறக்கலன்னு சொல்ற. சொல்லு. காசே குடுக்கலையே. ஓனருக்கு போன் பண்ணி கேளு எவ்வளவு வாங்கி. எனக்கு எல்லாம் தெரியும். மோனிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த ஓனர் எல்லாம் எங்க சொல்லிட்டாங்க. மோனிஸ்க்கு போன் பண்ணி கேளு. காசு அனுப்புறது சும்மா போறது வரது எல்லாம் தெரியும். அப்ப எனக்கு என்ன பண்ற? நான் உனக்கு செல்வி நீ பண்ணதுக்கு கோசம் தான். நான் உன்னை எத்தனை வாட்டி மன்னிச்சு பார்த்துட்டேன்.
உன்னை 4-5 வாட்டி கூப்பிட்டு பார்த்துட்டேன். இல்ல ஒரு சொத்து நாகவாத்திட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? பணம் என்கிட்ட கேட்கல, நான் உனக்கு ஒரு செலவு பண்ணல. சொல்லாதா? என்ன பண்ணிட்டேன்? அதான் சொல்றேனே, பணம் என்கிட்ட வாங்கல. அப்புறம் நான் ஒண்ணுமே நீ எதுவுமே நான் பண்ணல. அப்புறம் எனக்கு என்ன வாங்கி வை டார்ச்சர் சொல்லு. பண்ற? எதுக்கு டார்ச்சர் பண்ற? என்ன டார்ச்சர் பண்ண? போன் பண்ணா யார்ட்டையும் பேசக்கூடாது சொல்ற தப்பா மேடம்? பொம்பளைங்கிட்ட என்கிட்ட கேட்காதேம்மா. நான் தப்பா அது உனக்கு? இத பாரு செல்வி, எனக்கு ஒண்ணு இல்லைன்னா பேச நான் சொல்றது கேட்கணும், இல்லைன்னா நீ எடுக்கிறது முடிவு எடுக்கணும். நான் சொல்றது மேடம் கூட மேடம் வாய் வேணும். அப்ப மன்னிச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிடுமா. என்னாலயும் என்னால ஒண்ணும் பண்ண நான் முடியாது. கூட மேடம் வாழுவேன். வந்த போக்கோ நான் கூட மேடம் இருப்பேன். வந்த போக்கோ நீ தான் சொல்றத எதுக்கு இங்க வந்த? நான் சொல்றது கேட்க போறது இல்லைன்னா எதுக்கு சரி வந்த? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். என்ன மேடம் சொல்லுங்க மேடம் கேக்குறேன். இது ஒர்க் அவுட் ஆகாதுமா. அவனுக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கு. உன் குழந்தைக்கு என்ன வேணுமோ அது பண்ணலாம். அதை தவிர நீ உன் வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும். இவ்வளவு நாள் தொலைச்சாச்சு உன் வாழ்க்கைய. நிம்மதி இல்லாம இருந்தாச்சு. பண்ண சொல்றீங்க. அப்ப என்கிட்ட வாங்கின பணம் நகைக்கலாம் மேடம். நிம்மதி இல்லாம இருந்தாச்சு. புரியுதா? இனிமே ஆச்சு உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கணும். இந்த பணம் எல்லாம் நீ நினைச்சேன்னா 1 வருஷத்து 2 வருஷத்துல சம்பாதிக்கலாம் மேடம். நான் ராவ போல கஷ்டப்பட்டேன் மேடம். நான் விட மாட்டேது. யாரு குடுக்க சொன்னா? நான் குடுக்கல, இவங்க என்ன வாங்கிட்டாங்க மல்பி. சரி ஆச்சு போச்சு. இல்ல மேடம் விட முடியாது மேடம். இல்ல மேடம் கஷ்டப்பட்ட பணம் மேடம். நான் ஒண்ணு அவங்க கூட வாழ்ந்தா வாழ்வேன், இல்ல நகைக்கு என் பணத்துல செட்டில்மெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான் என் பிள்ளைக்கு. இதான் மேடம் எனக்கு சொல்லி பிள்ளைக்கு பண்றேன். என் கடத்தை எடுத்துட்டு என்னால எவ்வளவு மாசம் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது மேடம். நான் ஒன்றே என் ஊர்ல கஷ்டப்படுறேன் மேடம். என்னால வேலைக்கும் போக முடியாது. ஒண்ணு இல்லைன்னா நீ செய்யறது செய், இல்லைன்னா நான் சொல்றது கேளு. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க மேடம். உன்னோட லைஃப் வேஸ்ட் பண்ணிக்காதே. சரிங்க மேடம். இந்த வயசு போல சரி மேடம். இப்ப நீங்க நீ அந்த என்ன புரிஞ்சிருச்சு. நான் கூட வாழ குழந்தைய பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். குழந்தை என்ன பண்ண போற? குழந்தை நான் வச்சுட்டு தான் மேடம் வளர்ப்பேன். ஏம்மா நீ உன்னோட வாழ்க்கைய இல்ல பாத்து மேடம் அப்படிலாம் விட முடியாது மேடம். என் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும் மேடம். 1 வயசுமா அதை நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் மேடம். நான் அப்படிலாம் விட முடியாது மேடம். அந்த குழந்தையோட வாழ்க்கையாவது நல்லா இல்ல மேடம் இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன் மேடம். தாய் நாய்ங்கிறேன் மேடம். தாய்ப்பன் தான் செத்துட்டான். தாய் நாய்ங்கிறேன் மேடம். நான் பாத்துக்கிறேன் மேடம். உறுதியா சொல்றியா? உறுதியா சொல்றேன். நாளைக்கு நீ இன்னொரு கல்யாணம் இல்ல பண்ணா மேடம் கூட கல்யாணம் பண்ண மாட்டேன். இதோட நிறுத்திக்கும் மேடம். அந்த ஒரு பிள்ளை எனக்கு போதும். இது பாருப்பா, அவள்கிட்ட வாங்கின காசு எல்லாம் திருப்பி கொடு. மாசம் மாசம் தப்பு அது. நீ பண்ணது பெரிய தப்பு. கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு ஊரெல்லாம் விட்டு எங்கேயோ போய் இருந்து பண்ணிருக்கா, சம்பாதிச்சிருக்கா. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன் மேடம். அவங்க கூட போகல, போன் பண்ணல, எதுவுமே பண்ணல மேடம். என்கிட்ட வாங்கின பணம் நகை என் பிள்ளைக்கு சொல்லு மேடம். எனக்கு அவன் வேணாம் மேடம். அவன் எங்கேயா பிள்ளைங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அத்தனை அதிகாரம் அந்த பிள்ளைக்கும் இருக்கு. அது தெரியும்ல. அந்த உனக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் உனக்கு எவ்வளவு ஆதாரம் இருந்தாலும் அதுல எல்லாத்துலயும் ஒரு பங்கு அந்த குழந்தைக்கு இருக்கு. இப்போ அவள்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கியோ அந்த காசை திருப்பி கொடு. வாங்குறது தெரியும். 1 லட்ச ரூபா பணம் மேடம். கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்து மேடம் வந்தான் மேடம். அங்கெல்லாம் 1 வருஷம் டைம் சொன்னான் மேடம். சரி 1 வருஷங்குள்ள எனக்கு மாசம் ஏதோ கூட கொடு, செலவு கூட காசு கேட்டு பார்த்து மேடம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேரண்டி கொடுப்பேன்? எழுதி வாங்க மேடம். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்களே எழுதி தான் வாங்கினாங்க. இல்ல மேடம் அவங்க சொந்தலாம் போய் மேடம் கொடுக்கல மேடம். இல்ல இல்ல கொடுக்கல மேம். ஏன் கொடுக்கல மேடம்? நான் வேலைக்கு போகல, 5 நாள் தான் மேம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் காரணம். வேலைக்கு போ. நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு கையெழுத்தும் போட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் எப்படி கொடுக்காம அவங்க சொல்லிட்டாங்க, நீ கொடுக்கலாம் திரும்பி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நான் இவங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், 1 வருஷத்துல நீ எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா 1 வருஷத்துல நீ கொடுத்தாகணும் அப்படின்னா. சரி மேம் சொல்லிட்டேன். 5 நாள் இருந்து 6வது நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இல்ல மேடம் வீட்டுக்குலாம் போகல மேடம். திருச்சிக்கு வந்துட்டாங்க. போன் தான் மேடம் பண்ணா. வீட்டுக்குலாம் போகல, போய் சொல்லாத. இல்ல மேடம் நீ எனக்கு வேணும். இல்ல மேடம் நான் போகல மேடம். திரும்பி ஓடிட்டாங்க. பாருங்க மேடம் போய் சொல்றேன் மேடம். திரும்பி செலவு தான் பண்ணாங்க. என்ன விடல, திரும்பி செலவு பண்ணாங்க. திரும்பி வேலைக்கு தான் போன கும்பல. இங்க சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தோம் மேடம். 2 பேரும் சென்னையில இருந்தோம். இல்ல மேடம் அவங்க சொல்றதெல்லாம் போய் மேடம். சரி தனியா வாழ்ந்துப்பியா? தனியா நான் வாழ்ந்துக்கும் மேடம். மேடம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கும் தான் இருந்தேன் நான். சரி இப்போ அதனால முடியுமாமா? அப்படி முடியும் மேடம். ஏன் மேடம்? நான் இது இல்ல மேடம். அதனால தப்பு கிடையாது. இல்ல மேடம் எனக்குலாம் அந்த இது எனக்கு தேவையில்லை மேடம். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். ஒரு கிடக்கு மாதிரி கெட்டு போயிடுச்சு மேடம் நேரம். அவ்வளவுதான் மேடம். எனக்கு புரியுது மேடம். நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன். இப்ப நடந்து போச்சு. உன்னை வாழ்க்கையை கெடுத்துக்காது. வேஸ்ட்மா. கட்டின பொண்டாட்டிக்கே அவர் உண்மையா இருக்கல. உனக்கு உண்மையா இருப்பாரா மேடம்? அவன் எனக்கு உண்மையே இல்ல மேடம். அவன் பண்ணது இல்ல. அந்த பொண்ணுதாம்மா ரொம்ப அவஸ்தைப்படுறா. மேடம் 3 புள்ள வச்சிருக்காங்க. 3 புள்ள வச்சிருக்காங்க மேடம். 3 புள்ள வச்சிருக்காங்க. 1 நம்பர் கேடி மேடம். ஃப்ராட் மேடம். உங்களுக்கு தெரியாது. சரி உன்னோட காசை குடுக்கறேன்னு சொல்றான் 1 வருஷத்துல. 1 வருஷத்துல ஒத்துக்க முடியாது மேடம். அவன் எங்க இருந்து கொடுப்பான்? வேலைக்கு போக முடியாது மேடம். அது கொஞ்சம் நான் கஷ்டப்படுற மாட்டேன். நீங்க சொல்றீங்க. அப்ப நீயே பேசிக்கோ. எனக்கு காசு கொடு. அவன் இங்க காசு வேணும்னா அவன் எங்க இருந்து எடுத்துட்டு வருவான்? இப்போ வானதி இப்ப 50,000 போன் எடுத்துருக்கா மேடம். லோன் போட்டு 50,000 மேடம் போனு. அங்க போன்ல எடுக்கலாம். எனக்கு காசு தர வைக்கலையே மேடம். அதுக்கெல்லாம் காசு இருக்கா மேடம்? அப்ப எனக்கு கூட காசு இல்லையே மேடம். டிவில எடுத்து போட்டாங்க. என் புள்ளைக்கு பால் காசு எவ்வளவு? 38 மேம். அநியாயமா இல்ல?
50,000 கூட போன் எடுக்கிறேன் மேடம். மூஞ்சில காத்து துப்புங்க மேடம். செய்யற வேலை கவர்மெண்ட் வேலைமே. அவங்களுக்கு லொகேஷன் போட்டா அதுக்கோசரம் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்பணும் அவ்வளவுதான். இல்ல மேடம், சும்மா மேடம் இவங்க போன் மேடம். அது போய் சொல்றாங்க மேடம். சும்மா மேடம் அவங்க போன். அதுக்கெல்லாம் காசு இருக்கா மேடம்? அப்ப எனக்கு கட்டுறதுக்கு காசு இல்ல. யார் மேடம் ஏமாத்துற வேலை? நான் எதுவுமே ஏமாத்த போறேன். எனக்கு முடிவு சொல்றீங்க, எழுதி வாங்கிட்டு கொடுங்க மேடம். அவ்வளவுதான் சொல்லுங்க. நீங்க அவங்க கூட போனான்னு சொல்றீங்களா? நான் போகல, விட்டுருங்க. நான் லோன் இல்ல மேடம், லோனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை மேடம். லோனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை மேடம். எனக்கு தேவை பணம் மாசம் மாசம். நீங்க அந்த போனுங்க போன் வாங்க பாருங்க மேடம். 50,000 மேடம் அந்த போனு. எடுத்துட்டு வாங்க. இவங்க மூஞ்சிக்கு அந்த போன் தேவை மேடம். தின்றதுக்கே வழி இல்லையா? இல்ல போனு 50,000 100 1 லட்சம் ரூபாய். அந்த போன் அவங்களுக்கு கொடுங்க. ஆமா மேடம், வாங்கி லீவ் கட்டணும். நான் கட்டல. வாங்கி கொடுங்க மேடம். அங்க உட்காரு. வாங்கி கொடுங்க மேடம். அங்க உட்காரு. சரி மேடம், வாங்கி உட்காரு. நான் கொடுக்குறேன் மேம். இது வந்து லாக் ஆயிடும், எனக்கு தெரியாது. நான் பரவாயில்ல. மேடம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நீங்க கொண்டு போய் கொடுங்க. மேடம் சிம் எந்த அதுல இருக்கு மேடம்? சிம் ஆயிடுச்சு கொடுமா. சிம்மண்ட கைடு சொல்லுங்க மேடம், எனக்கு தெரியாது இல்லையா? கொடுங்க ஒரு கைடு. பணம் மட்டும் கட்டல, அந்த ஃபோன் நான் வித்துருவேன் மேடம். மாசம் மாசம் பணம் கட்டினா அந்த ஃபோன் நான் தந்துடுவேன். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவர் கொடுக்குறேன்னு சொல்றாருல. என்கிட்ட வாங்கின 1 லட்ச ரூபா பணமும் உன்னை பண்ணாக என் பொண்ணுக்கு ஒரு வயசு சொல்லுங்க மேடம். எனக்கு என் வண்டி வாங்கி கொடுத்துரு. ஏன் மேடம் நான் ஏன் மேடம் இவன் வண்டி கழிச்சு நான் மேடம் அதுக்கு காரணம் மேடம் நானு. நீ வண்டி போனதுக்கு நான் அதுக்கு ஆளா? என்னையா வேலைக்கு டியூ கட்ட முடியாம என்ன சொல்ற நீ? எனக்காக அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ என்ன சொன்னாலும் எங்க உண்மை தான் ஜெயிக்கும். உன் பொய்யெல்லாம் அநியாயம் ஜெயிக்காது. பொய்யெல்லாம் பிடிக்கல. என்ன சொல்ற மாதிரி என்ன சொல்லிருக்கு? என்ன சொல்லு போ. சொல்றா பாப்பா, என்ன சொல்றா? போன் கொடுங்க. இங்க பாரு, நான் வாங்கி கொடுத்த செல்லு, நான் வாங்கி கொடுத்த பைக்கு எனக்கு வரணும். புரிஞ்சுச்சா? பைக்குக்கு அந்த செல்லுல எனக்கு சம்மந்தம் இல்ல. நான் கேட்கறது மேடம், நான் கேட்கறது இவர்கிட்ட. நான் வாங்கி கொடுத்தது இவர்கிட்ட. நான் சம்பாரிச்சு வாங்குறது எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பைக் எடுத்து கொடுத்தேன். இதே 40,000 செல்லு நான் எடுத்து கொடுத்தேன். எங்க அந்த செல்லு? செல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து டீவ் கட்டல மேடம். அது வித்து உங்களுக்கு 10,000 தர மேடம் கேரளாவுல. அந்த கடைக்கே அதனால வாங்க 1 மேடம். ரூபாய் அனுப்பிச்சு விடுங்க. அந்த கடைக்கே வாங்க மேடம் போலாம். புதியர்ல கடை இருக்கு மேடம், அந்த கடைக்கே வாங்க மேடம் போலாம். எனக்குலாம் ஒரு 1 ரூபா செலவு பண்ணல. 1 ரூபா வேலைக்கு போகாம சொல்லி இது பண்ணாங்க மேடம். குடுக்கல. அதனால அவர் டியூ கட்டல, வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. செல்லு அந்த மாதிரி தான் போயிடுச்சு. எல்லாமே டியூல தான் எடுத்தது. ஒழுங்கா கட்டிட்டு இருந்தாரு. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல மேடம். ஒழுங்கா கட்டிட்டு இருந்தாரு. எனக்கு நான் வந்து அந்த வண்டிக்கு 1 மாசம் டியூ கட்டிருக்கேன். கேட்டு பாருங்க. இல்ல இல்ல எனக்கு கச்சரா. அவங்க திருப்பி திருப்பி கணக்க பேசி என்னமா பிரயோஜனம்? அப்புறம் அவங்க சொல்றாங்கல்ல மேடம், அப்ப நானும் சொல்லி அவங்க இல்ல மேடம். முடிஞ்சது, நீ சொன்னதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் என்ன சொல்ல போற? இந்த போனை காட்டல எனக்கு அடைச்சிட்டு போனை வாங்கி சொல்லுங்க. இது எந்த கேரண்டி எதுக்கும் எதுவுமே ஆகாது. போய் பீரோல் பண்ண வைக்கிறேன் எங்க வீட்டுல. அது பீரோல் தான் கிடக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க மேடம். நீங்க எப்ப எனக்கு கடலாம் அடிச்சிட்டியோ நகைலாம் தரையோ என் பொண்ணுக்கு என்ன சர்டிஃபிகேட் அப்போ ஃபோன் தந்துடுறேன் மேடம். இன்னொருத்தங்க அதெல்லாம் இன்னொருத்தவங்க ஃபேமிலி வரையும் அதெல்லாம் பிரச்சனை ஆகுங்களா? அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நீ மட்டும் நம்ம சேஃப்டி எடுத்து நாங்கள் எப்படி சாகணுமா? அப்போ நாங்கள் எப்படி அந்த மண்ணு தின்றதா? என்ன மண்ணு திங்க வச்சுட்டு நீ மண்ணு திங்கிறியா? உன் நஷ்டத்தை கேட்டேன். என்ன குடிக்கும்? என் பொண்ணு என் நஷ்டத்தை நான் எதாவது கேட்டேன். என் பொண்ணு நீ நல்லா சாராயமா தேனைக்கு குடிக்கிற சந்தோஷமா இருக்கிறீங்க. இருங்க எத்தனை நாளைக்கு இருங்க. நம்பலாமா? நான் காசு கொடுப்பியா? நான் கொடுப்பேன். இல்ல மேடம், காசு அது ஆபீஸ் போன் மேடம். மன்னிச்சிடு மேடம், ப்ளீஸ் மேடம். இங்க பாருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். இல்ல மேடம் தர மாட்டேன் மேடம். எனக்கு பணத்தை வச்சிட்டு இப்படி மேடம் அங்கேயே சொன்னாங்க. கல்ல இதுல நான் சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ் மேடம். மன்னிச்சிடு மேடம். இல்ல மேடம் சாதாயம் பணம் கொடுக்க மாட்டாங்க மேடம். கொடுக்க வேணாம். இல்ல மேடம் மணி எழுதி கொடுத்தாங்க. கல்ல குடிச்சல தரவே இல்ல மேடம். உங்க ஆமா திரும்பி வந்து நீயே ஒட்டிக்கிட்டா நான் எங்க போவடாம? நான் தர மாட்டேன் மேடம். மனு எழுதி கொடுத்தாங்க மேடம். நான் போல அங்க குழந்தைய விட்டுட்டு திரும்பி வந்தாங்க மேடம். ஒரு வாரத்துல திரும்பி வந்தாங்க. என் குழந்தைய எனக்கு வாங்கி கொடுன்னு. அப்பதான் எனக்கே தெரியும் குழந்தை எங்க அப்படின்னு கேட்க கூடதான் எங்கயோ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை வளர்க்க முடியல அவங்களால. திருப்பி வாங்க போறாங்க அந்த குழந்தை. 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்றாங்களாம் அந்த இடத்துல. அவங்க தனியா கொடுத்துவாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 1 லட்ச ரூபாய் பணம் தராங்களாம் மேடம். கொடுத்த இடத்துல குழந்தைய வளர்க்க முடியாம போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்து திரும்பி போய் கேக்குறாங்க. 2 பேருமே தான் சொல்றேன் மேடம். நான் 3 பிள்ளைங்களை வளர்க்கலையா? உன்னையே எதிர்பார்த்தேன் மேடம். எனக்கு இந்த போன் நீங்க கொடுத்துட்டீங்களா வாங்கி? நான் தர மாட்டேன் மேடம். எனக்கு பணத்தை வச்சுட்டாரா பார்த்தேன். அவர் கொடுத்துட்டாரு. பணத்தை அவரை டெஸ்ட் பண்ண அதுல எல்லாம் பிரயோஜனமே கிடையாது மேடம். அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் பார்த்தேன். இல்ல மேடம், அவன் சொன்னா கேட்டான், நீ சொன்னா கேக்குறியா? இல்ல அவங்க அப்படிதான் மேடம் அங்கேயும் சொன்னாங்க. அந்த போனை வச்சு அவனுக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பரவாயில்ல மேடம், நான் போய் வித்துக்கிறேன் மேடம். வித்து யாரும் வாங்க மாட்டாங்க. பரவாயில்ல மேடம், நான் கூட வச்சுக்கிறேன் மேடம். எதுக்கு? நான் வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவேன்? அவன் காசே கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவேன்? இது கேரண்டி தான் மேடம். எனக்கு என்ன மாதிரி கேரண்டி? பணம் சொல்றதுக்கு இல்ல, அது குடு. சொன்னா கேளு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னா கே. இந்த சொன்னா கேட்காது கொண்டு வந்தா நீ ஏன் அவன் கொண்டு தந்தான்ல
இந்தா. என் போன் எத்தனை போனே உடச்சிருப்பான் மேடம். 5-6 போன் உடச்சிட்டான் மேடம். முன்ன இப்படிதான் மேடம் சொல்லிட்டு நான் தெரியல இதுல கள்ளக்குறிச்சியில பணம் தரணும் தரல மேடம். அவன் நான் எவ்வளவு தடவை கஷ்டப்படுத்துறேன் மேடம் எங்க ஊர்ல நானு. எடுப்பாத. எனக்கு பணம் மாசம் 10,000 பணம் வந்துருது மேடம். நான் இப்ப சொல்லிட்டு பணம் கொடுக்க முடியாது. அப்புறம் எவ்வளவு கொடுப்பான்? நான் மாசம் நான் ஒரு மாசம் கொடுக்கறனாலும் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீ என்ன பார்க்க மட்டும் வராம இருந்தா போதும். எனக்கு வந்து என்ன தொல்லை பண்ணாம இருந்தா போதும். நான் தான் மேடம் தான் சொல்லிட்டு நான் வரமாட்டேன். இப்படிதானே அங்கேயும் சொன்னேன். வரமாட்டேன்டா. பணத்தை கொடுத்தா நான் ஏன்டா வர உனக்கு தேடி பணத்தை கேட்கறதுக்கு? பணத்தை கூடுறா மூடிட்டு மாசம் மேடம் எனக்கு 10,000 தரணும் மேடம். 1 லட்ச ரூபா பணம் மேடம். 1.25 நகை மேடம். என் பாவலுக்கு ஒரு வயசுல சொல்லுங்க மேடம். இதான் எனக்கு. இவங்களுக்கு ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அவங்க வக்கீல்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசிக்கட்டும். உனக்கு ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் மேடம். அவங்க தர மாட்டாங்க மேடம். சட்டப்படி அதான் நீ சட்டப்படி அப்ரோச் பண்ணிக்கும். இது என்னன்னா இதுல பல தவறுகள் நடந்திருக்கு. இந்த பையன் வந்து அவ காசு கொடுக்குறா தெரிஞ்சு, அவள்கிட்ட காசு இருக்கு தெரிஞ்சு அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு துணை தேவைப்பட்டது. அவன் அந்த டைம்ல அங்க திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. ஒரு குழந்தை வேற பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு தான். கெட்டின பொண்டாட்டி 3 பிள்ளைங்களை வச்சுட்டு தனியா இருக்கா. தனியாவே இல்லைங்க மேடம். அவ தான் கஷ்டப்படுறா. சரி நடிப்பு நடிக்கிறா வந்து பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க? ஆமா மேடம் எனக்கு தெரியும் மேடம். நீ புருஷன் கல்யாணம் பண்ணிட்டு வேற யாருக்கு ஒத்துக்கிறேன் மேடம். எனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும். எனக்கு என் பிள்ளைங்க வயசு அப்ப இப்படி பேசுவியா நீ? இதே நீ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட போய் சேர்ந்திருந்தானா நீ சும்மா விட்டுருப்பியா? இதுக்கே இந்த ஆட்டம் போடுற நீ. அக்கா தங்கச்சி பேசினாலே வச்சிருக்கிறியான்னு கேக்குறாங்க அவங்க. அது உண்மைதான் மேடம். நானா சொன்னேன் மேடம். கூட தான் சொல்றாங்க எல்லாரும். இவங்க ஃப்ரெண்டே சொல்றாங்க. அவன் மச்சான் ஃப்ரெண்டு பொண்டாட்டிங்களா சின்ன அம்மாவை ஒருத்தர் எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்க மேடம். இவங்களை பத்தி தப்பா சொல்லுவாங்க மேடம். எதுக்கு எடுத்தாலும் அக்கா தங்கச்சியை தப்பா பேசுறது, அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்களை தப்பா பேசுறது, நீங்க இப்படி தப்பா பேசுறது இன்னொரு பொண்ணை பாதிக்கணும் யோசிக்க கூடாது இல்ல மேடம். அங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க கேரளா ஃபுல்லா. எத்தனை பாத்துருக்கோம். நான் கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பேசல மேடம். நடுவுல வந்து உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா மேடம்? நீ ரொம்ப வெகுலியா இருந்திருக்கேம்மா. ஆட்டம் போட்டிருக்காரு அங்க போய். அது அடக்குறது துப்பு இல்ல மேடம் உங்களுக்கு. என்ன சொல்றாங்க மேடம்? அவளையேமா நீ பேசுற? அவனதான் மேடம் நான் சொல்றேன். அவனதான் மேடம் அடக்கி வைக்கிற ஆள் இல்லன்ற மேடம். நானு கோவம் எல்லாம் அவங்க மேலதான் இவளுக்கு. நான் இருக்க கூடாது அவங்களுக்கு, அவ்வளவுதான். நான் அப்படிலாம் நினைக்கல மேடம். யாரே எப்படின்னு நினைக்கிறேன் மேடம். எனக்கு ஒரு வயசு சொல்லிட்டு மேடம். அவ்வளவுதான் மேடம். நான் அதுக்கப்புறம் யாரு இதுக்கு நான் போகல. நீ கோர்ட்டுக்கு தான்மா போகணும். நீ சட்டப்படி இது பண்ணிக்கோ. நாங்க அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அதுதான் நடக்கும். எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன்னா நீ இதை அப்படியே அடியோட மறந்துடு. இதை பாருங்க தம்பி, நீங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் தப்பிச்சு இப்போ போயிடலாம். ஆனால் அவள் வயத்தறிச்சல் அவள் பிள்ளைய வச்சுட்டு தனியாக நிற்கிறாள். அதனால உனக்கு சின்ன ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா அவன் புருஷன் கரெக்டா, அவளுக்கு சேர வேண்டிய காசு போய் சேரணும். நீ அவரை ஞாபகப்படுத்தணும். அந்த பொண்ணை யோசிச்சுப்பாரு. அவள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். அதனால தான் அவள் வெறுப்பில் தான் அவள் பேசுது. ஒன்றுமே இல்லை, மரியாதை இல்லை, மானம் இல்லை, ஊரெல்லாம் அவளை தான் பழி சொல்லும். அவளுக்கு எங்கேயும் சப்போர்ட் கிடைக்க போகிறதில்ல. அதனால அவரை கட்டாயப்படுத்தி அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க சொல்லுங்க. நீ அவங்க வீட்டுக்கு போகாதேம்மா. இன்னது கம்ப்ளீட்டாக விட்டுடு. உன்னை ஏமாத்தினவர் உனக்கு எதுக்குமா? நீ நல்லா வாழ்ந்து காமி. உங்க 2 பேர்ட்டையும் சொல்றேன், அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் அதாவது பண்ணப்பா கொடுத்துருங்க. அந்த பொண்ணை அனாதையா விட்டுட்டேன். நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. அந்த பொண்ணுக்காக நான் இவ்வளோ பேசுறேன். ஏன்னா அவ தான் அனாதையா நிக்கிறா. ஓகே, இன்னும் அவங்க வீட்டுக்கு போகாது. போக மாட்டேன் மேடம். சரியா? ஒரு நாள் அடிச்சானு மேடம். போறதில்ல மேடம். போகாதே, கூப்பிடாதே வர. சரியா? தப்பிச்சே நினைக்காதே. நான் என்ன சொல்றேன்னா இதோட விளைவுகள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? எவ்வளவுப்பா கொடுக்குறேன்? மாசம் 2 ரூபா கொடுக்குறேன். 2 ரூபா கொடுத்து எப்படி கடத்து நீ அடைப்பியா? 1 லட்ச ரூபா 2 ரூபா கொடுத்து எந்த மூலிக்கு நீ அடைக்கிறது சொல்லு. 2 ரூபா தான் கொடுப்பியா? என் கைகளை முடிச்சு வச்சுட்டு குயில போச்சு உன் கைகள்லாம். உனக்கு 2 ரூபா வருஷம் போல கொடுத்துட்டு நான் வாங்க மாட்டேன். 1 லட்சம். ஒரு நிமிஷம், 5000 ரூபாய் கொடுங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் லோன் முடிஞ்சதும் அவளுக்கு 10,000 ரூபாய் கொடுங்க. சரியா? இங்க கிளம்புங்க. மாசம் மாசம் விடாம பண்ணி கொடுக்கணும். சரியா? தேவையில்லாம இன்னொரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி தப்பு பண்ணாது. தயவு செஞ்சு பண்ணாது. அந்த பொண்ணோட முகத்தை பாரு, பாவம். ஆமா, இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்பதான் நான் உங்களுக்கு நான் வந்தது மேம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்னமா. சரியா? கிளம்புங்க.
தப்பு நடந்து போச்சு, நான் தப்பே பிடிச்சிக்காத அவன் அவனுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை அவங்ககிட்ட. உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதே, தூக்கி போட்டுட்டு உன் வேலையை பாரு. உங்க அம்மா வந்திருக்காங்களா? கூப்பிடு. அம்மா கூடெல்லாம் வாழ முடியாதுமா, அவனுக்கு புள்ள 2-3 புள்ள இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த பையனும் அந்த பொண்ணும் பொறுப்பெடுத்திருக்காங்க, மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. சரியா? இந்த 5000 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொடுப்பாங்க. இப்போ 5000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த பொண்ணை அவர்கிட்ட விடாதீங்க, பேசவும் விடாதீங்க. இது ஒரு பால் கூட வாங்கி தர மாட்டேங்க. சரிம்மா, இன்னும் பேச கூட விடாதீங்க. அவனுக்கு பொறுப்பு இல்லம்மா, பொறுப்பு இல்லை. என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. கஷ்டம் தான் மேடம். எனக்கு வீட்டுல இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு வாரத்துல 500 ரூபா ஆகுது. இதுக்கு பால் வாங்கி தரேன், 2 வேளையும் பால் வாங்கி தரோம் இந்த பிள்ளைக்கு. நாங்க எங்க வீட்லயும் ஆம்படானும் இல்லை, என் மகனும் இல்லை, 4 பொண்ணு வந்து வெளிநாட்டு வந்து காய்ச்சி 1 லட்ச ரூபா அவங்ககிட்ட கொடுத்து நல்லா வாங்கி சாப்பிட்டான். 1.25 பவுன் நகை வாங்கிட்டான். இப்போ அவன் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கான். நீங்க உங்க பிள்ளைய அவன்கிட்ட விடாதீங்க, பேசவும் விடாதீங்க. போக மாட்டேன் மேடம் இனிமேல. மேடம் எனக்கு இன்னைக்கு சீக்கிரமா வாங்கி கொடுத்தா எனக்கு நல்லது மேடம். நான் என்ன சொல்றேன், நீ இன்னும் நீ சொன்னியானா நான் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன். சொல்லியாச்சுல, பேசியாச்சுல, நீ கிளம்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. பாவம் அனாதே நிக்கிறா குழந்தைய வச்சு. யாருமே இல்லை எங்களுக்கு. எவ்வளோ கஷ்டம். ஊரு பக்கத்துல எல்லாம் புருஷன் இல்லாம இப்படி போய் நின்னா எவ்வளவு கஷ்டம். பொண்ணுக்கும் யாரும் ஆள் இல்லை, நான் மட்டும்தான் தாய். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆள் என்ன தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. இத்தனையும் சக்கரை பிப்பிக்கிட்டு உடம்புல என்னால காட்டு வலிக்கு போக முடியாது. நல்லா நம்ம சொல்லியிருக்கோம், என்ன பண்றாரு பார்ப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.